ஸோ ஒரு வழியா ஏகப்பட்ட ஹைப்புக்கு மத்தியில இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரைன் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். என்னோட ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஒரே ஒரு லைன்ல இந்த படத்தை பத்தின என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா அமையறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதை படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை எந்த விதத்திலேயாவது அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த தாட்டே வரும். அதை பத்தி டீப்பா போனோம் அப்படின்னா ஸ்பாய்லர் ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் அவாய்ட் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கும். டெட்பூல் மார்வல் ஜீசஸ் ஆனாரா இல்லையா? அதுக்கான பதில பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மாவல் கண்டென்ட் நீங்க அடிக்கடி பார்த்துட்டே இருக்க முடியும். அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது மார்வலோட கம்பேக்கா? டெட்பூல் மார்வல் ஜீசஸா மாறினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி எஸ். மார்வல் பேக் ஆன் ட்ராக். நிறைய பேருக்கு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்க்கு அப்புறம் மார்வல் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கும். சோ அவங்க எல்லாருமே இந்த படம் திரும்பவும் இந்த பிரான்சைஸுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் மார்வல் ஃபுல்லாவே டெட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நடுவில் ஒரு சில நல்ல மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாம் வந்துச்சு. பட் இந்த படம் டெஃபினெட்லி ஒரு ஈவென்ட் பிலிம். லைக் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் எப்படி ஒரு ஈவென்ட் பிலிமோ, நோ வே ஹோம் எப்படி ஒரு ஈவென்ட் பிலிமோ, அதே மாதிரி இதுவும் ஒரு ஈவென்ட் பிலிம் தான். சோ எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே தியேட்டருக்கு போய் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிலிம் தான் இது. ஃபேஸ் 4 அண்ட் ஃபேஸ் 5ல இருக்க பிலிம்ஸ் கூட இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நோ வே ஹோம்ல மட்டும் தான் இந்த படத்தை டாப் பண்ண முடியும். மத்தபடி எல்லா படமே இது கீழே தான் வரும். சோ பேசிக்கலி என்னோட ரேட்டிங் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, நோ வே ஹோம் ஃபர்ஸ்ட் பிளேஸ், டெட்பூல் அண்ட் வூல்வரைன் செகண்ட் பிளேஸ் அண்ட் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி தேர்ட் பிளேஸ். இந்த மாதிரி தான் என்னோட ரேங்கிங்ன்றது இருக்கும். சோ அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இந்த எல்லா படத்தையும் விட டெட்பூல் அண்ட் வூல்வரைன் பயங்கரமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்ன பொறுத்த வரைக்கும் நோ. இன்னுமே அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், எண்ட் கேம் அண்ட் நோ வே ஹோம் தான் என்னோட MCU டாப் 3 இருக்கும். பட் டெஃபினட்டா டாப் 5 அப்படின்னு பேசும்போது இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரைன் மூவி வரதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்கு. நான் இன்னும் ஒரு 2 வாட்டி பாக்குறதுக்காக பிளான் பண்ணிட்டேன். நிறைய பேர் தமிழ்லயும் பாருங்க அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ மேபி அதுக்கு ஒரு ட்ரை கொடுத்துட்டு நாளைக்கு இல்லனா நாளானிக்கு 2Dல இங்கிலீஷ்ல போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். சோ நான் இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சனோ அதே அளவுக்கு இந்த படம் டெஃபினட்டா இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஒரு விதத்துல இந்த படம் நகர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி நான் டெஃபினட்டா எதிர்பார்க்கல. சோ பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, படம் பயங்கரமா இருக்கு. பட் எல்லாருக்குமே ஒரு சில ஃபிளாஸ் அவங்க கண்ணுக்கு தெரியறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் அது நீங்க படத்தை பாக்குற எக்ஸ்பீரியன்ஸை பெரிய அளவுல பாதிக்காது. சோ அதை பத்தி நம்ம கடைசியில பார்ப்போம். சோ இந்த படம் எப்படி எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அண்ட் ஏன் நீங்க இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைம் வெர்ஷன் ஆஃப் டெட்பூல் இந்த படத்துல உங்களால பார்க்க முடியும். ஏன்னா எல்லா ரைட்ஸுமே இப்ப மார்வலுக்கு திரும்ப வந்துருச்சு. லைக் ஃபாக்ஸ் கேரக்டர்ஸா இருக்கட்டும், யூனிவர்சல் கேரக்டர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே மார்வல் கிட்ட திரும்ப வந்துருச்சு. சோ இந்த படத்துல ஒருத்தர விடலையே எல்லாரையும் போட்டு கலாயி எதனா ஒரு ரெஃபரன்ஸ் எதனா ஒரு வந்துகிட்டே இருந்துச்சு. சோ டெட்பூலோட குறும்புத்தனத்தோட பிரைம் வெர்ஷனை இந்த படத்துல உங்களால பார்க்க முடியும். அண்ட் அவரோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே சொல்லவே தேவையில்ல. அந்த ஓப்பனிங் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அங்கேயே படம் செட் ஆயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துடும். சோ இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, டிஃபரெண்டான ஒரு வெர்ஷன் ஆஃப் வூல்வரைனை நீங்க பாப்பீங்க. லைக் அவர் 9 எக்ஸ்மென் பிலிம்ஸ் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அது எதுலயுமே பார்க்காத ஒரு சாயலை இந்த படத்துல நீங்க பாப்பீங்க. செம டிஃபரெண்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த கேரக்டர். ஹியூ ஜாக்மன் உண்மையிலேயே அவரோட மொத்த பொட்டன்ஷியலும் இந்த படத்துக்காக இறக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் ஹியூ ஜாக்மன் அவரோட மொத்த பொட்டன்ஷியலும் இறக்கியிருக்காருன்னு சொல்லும்போது ரயன் ரெனால்ட்ஸ் அப்படியே வாழ்ந்திருக்காரு மனுஷன், இந்த படத்துல நடிக்கல. சோ இது இன்னொரு ரீசன் இந்த படம் எனக்கு பிடிச்சதுக்காக. ஃபேன் சர்வீஸ் மொமெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. நான் கேமியோஸ் பத்தி மட்டும் பேசல. லைக் எப்படி சொல்றது, வூல்வரைனா அந்த yellow சூட்ல பாக்குறது அது ஒரு ஃபேன் சர்வீஸ் மொமெண்ட் தான். அது மட்டும் இல்லாம அவரோட அந்த மாஸ்க போடுவாரு பாருங்க, அந்த சீன்லாம் தியேட்டரே தெரிச்சிருச்சு. நான் இன்ஃபேக்ட் மறந்துட்டேன், அந்த மாஸ்க் இருக்கிறதே மறந்துட்டேன் இந்த படத்துல. அந்த அளவுக்கு இன்வால்வ்டா இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஏகப்பட்ட ஃபேன் சியரிங் மொமெண்ட்ஸ் இந்த படத்துல இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேன் சர்வீஸ் மொமெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஸ்பாயிலர்ஸா அமைஞ்சிரும். தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் இந்த படத்தை பார்க்க முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் பாத்துருங்க. அண்ட் இந்த படத்துல மல்டிவர்ஸ் லெவல்ல தான் ஜோக்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது மெட்டாவர்ஸ் லெவல்லயும் ஜோக்ஸ் இருந்துச்சு. அதாவது ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் ஏகப்பட்டதை வச்சு இந்த ஜோக்ஸ் இருந்துச்சு. சோ ஜோக்ஸை பத்தி பேசும்போது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஜோக்ஸ் எனக்கு பக்காவா ரிசீவ் ஆச்சு. படம் 2 மணி நேரம்னா அதுல நான் எவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு மட்டும் இருந்தேன்னு சொல்லி எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. சோ ஒரு MCU மூவி இல்ல, ஒரு மார்வல் மூவி என்ன இந்த அளவுக்கு சிரிக்க வச்சதே இல்ல. சோ த மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் மார்வல் மூவி ஆஃப் ஆல் டைம்னா அது இதுதான். சோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் எதுக்காக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பக்காவா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. லைக் எந்த ஒரு ஃபைட் சீனை நீங்க பாத்துட்டு இருக்கும்போது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இல்லாம செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க அதை பாத்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது. இது நாட் ஜஸ்ட் MCU ஃபேன், நாட் ஜஸ்ட் மார்வல் ஃபேன்ஸை பத்தி நான் பேசல. அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே ரசிக்கும்படி தான் அமைஞ்சிருந்துச்சு. லைக் MCUல நம்ம நிறைய படங்கள் எடுத்து பார்த்தோம்னா ஒரு சில படங்கள்ல மட்டும்தான் நோட்டபிள் ஃபைட் சீன்ஸ் சொல்லி நிறைய இருக்கும். லைக் கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜரா இருக்கட்டும், ஷாங்ஷியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில படங்கள்ல மட்டும்தான் நமக்கு ஃபைட் சீன்ஸ்ன்றது நமக்கு ரொம்பவே பாக்குறதுக்கு ரசிக்கும்படியா இருக்கும்.
ஆடிங் டு இட் ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்க தான் செய்யுது. பட் மெயின் கேமியோஸ்னு சொல்லி ஒரு சிலது இருக்கு. அதை எத்தனைன்னு சொல்லி நான் கவுண்ட்டும் கொடுக்க போறது இல்ல. அது யாருன்னு சொல்லி நான் பிரேக் பண்ண போறது இல்ல. அதை வந்து நம்ம தனியா வேற ஒரு வீடியோல அப்புறமா ஸ்பாயிலர் டாக்ல பேசலாம். லைக் நீங்க இப்போ வரைக்குமே யார் இந்த படத்துல வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாயில் ஆகாம இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த படத்தை நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ண போறீங்க. அதுவும் நீங்க ஒரு 90s கிட்டா இருந்து மார்வலோட லெகசி பிலிம்ஸ் எல்லாமே பாத்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுல வர கேரக்டர்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா லிட்டரலா உங்களுக்கு நோ வே ஹோம் எந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சோ அந்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ்க்கு நாஸ்டாலஜிக் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கும். வந்தவங்க எல்லாருமே ஒன்னு 90s கிட்டா இருப்பாங்க, இல்லைன்னா மொத்த மார்வல் ஹிஸ்டரியும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த ரீசெண்டா இப்போ MCU மட்டும் ஃபாலோ பண்றவங்க அண்ட் மற்ற எக்ஸ்மென் ஃபிலிம்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் டெஃபினட்டா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ சும்மா இது ஒரு மல்டிவர்சல் ஃபிலிம் வாய்ட்ல நடக்குது அப்படின்னு சொல்றதுக்காக கேமியோஸ் கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வராம அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஷான் லெவி பக்காவாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அது எல்லாத்தையுமே நிறைய கேமியோஸ்ன்றது டெஃபினட்டா இருக்கு. பட் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே டெட்பூல் அண்ட் வுல்வரின் மேல தான் இருக்கு. அந்த கேமியோஸ் எல்லாமே அவங்களை இன்னுமே என்ஹான்ஸ் பண்றதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து டைட்டிலுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன். டெட்பூல் அண்ட் வுல்வரின் தான் படத்தோட பேரு. அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் படத்துல டெஃபினட்டா இருக்கு. ஸோ நீங்க ஒரு டெட்பூல் ஃபேனா இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு வுல்வரின் ஃபேனா இருக்கீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படம் தான். இந்த படம் உங்களுக்கு பிடிக்காம போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இது லிட்டரலி ஒரு டெட்பூல் ஃபிலிம் தாங்க. டெட்பூல் 3 தான் இது. ஆக்சுவலா இது டெட்பூல் 3 தான். ஹார்ட் ஆஃப் த ஃபிலிமே டெட்பூல் தான். ஃப்ரம் நத்திங் டு எப்படி ஒரு ஹீரோவா அவர் மாறுறாரு அப்படின்றது தான் இதோட கதை. அண்ட் மறுபக்கம் உல்வரினை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உல்வரினை நீங்க பார்த்திருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான உல்வரினை தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்த ஒரு உல்வரின், அதாவது லோகன், எப்படி அவரோட ரிடம்ஷனை தேடிக்கிறாரு அப்படின்றது அவரோட கதையா இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே மேற்கொள்ற அந்த ரோட் ட்ரிப் அதுதான் இந்த படம். ஏகப்பட்ட இடத்த விசிட் பண்றாங்க, நிறைய பேரை மீட் பண்றாங்க. சோ கிரேசியா இருக்கு படம், பாக்குறதுக்கு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் படத்துல வச்சிருக்க மியூசிக் சாய்ஸஸ் அண்ட் சாங் சாய்ஸஸ் எல்லாம் பக்காவா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே, அதுவும் இந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஓப்பனிங் ஃபைட் சீக்வென்ஸ்ல ஒரு பாட்டு ஒன்று வரும், பாய் பாய் பாய்ன்ட்டு. அதுக்கெல்லாம் இப்பவே அடிக்ட் ஆயிட்டேன். லைக் லூப்ல போட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சோ இவ்வளவு நேரம் பயங்கரமா படத்தை புகழ்ந்து பேசிட்டு இருந்தாலும் அப்ப படம் வந்து பயங்கரமா இருக்கா ப்ரோ, பெர்ஃபெக்ட்டா இருக்கா படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் நம்ம நெகட்டிவ்ஸை பத்தி பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. சோ இது நெகட்டிவ்ஸ் சொல்றதான் எனக்கு கிளியரா தெரியல. கண்டிப்பா ஸ்டோரி வந்து ரொம்ப லீனியரான ஒரு ஸ்டோரி தான். பட் அது எனக்கு நெகட்டிவா தெரியல. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு இந்த படம். சோ அதனால அது வந்து நான் ஒரு பெரிய நெகட்டிவா சொல்ல மாட்டேன். பட் டெஃபினட்டா அதுவும் ஒரு ஃபிளாஸ்ல வரதான் செய்யுது. வில்லன் வந்து செம பவர்ஃபுல்லா காமிச்சாங்க. கெசாண்ட்ரா நோவா செம பவர்ஃபுல்லா காமிச்சாங்க, மெனசிங்கா காமிச்சாங்க. ஒரு மாதிரி ட்ரிப்பியா இருந்துச்சு. ஒரு மாதிரி பாக்குறதுக்கே அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ற விதமே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ட்ரிப்பியா தான் இருந்துச்சு. பட் அவங்களோட சைட் ஆஃப் ஸ்டோரின்றது வந்து ரொம்பவே மெலீஸான ஒரு ஸ்டோரியா தான் இருந்துச்சு. பெரிய டெப்த்ன்றது இல்ல, பட் பயங்கர மெனசிங்கா காமிச்சிருந்தாங்க. பட் மெனசிங்கா காமிச்சது கூடவே இன்னும் கொஞ்சம் டெப்த்தோட காமிச்சிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் தோணுது. அண்ட் இந்த படத்தோட டியூரேஷன் ஒரு பிரச்சனையா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் தான். அதனால இந்த படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. படம் பார்த்த எல்லாரோட மனநிலையும் என்னவா இருந்திருக்கும்னா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமே, இன்னும் ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்றதா இருந்திருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு அந்த படத்தை இன்னும் பார்க்கணுன்ற ஆசை தான். இதை நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம், ஒரு விதத்துல பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம். அது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன நெகட்டிவ்னே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா பெட்டரா இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம், ஒரு சில விஷயங்களை விஷுவலா காமிச்சிருக்கலாம். ஸோ அது வந்து படத்தை இன்னுமே எலிவேட் பண்ணிருக்கும். பட் ஹானஸ்ட்லி படம் ஃபன் வாட்ச், உண்மையிலே ஃபன் கேரண்டீட். ஒரு சில ஃபிளாஸ்ன்றது இருக்கதான் செய்யுது. ஸோ இப்போ நான் சொல்ல போற பாயிண்ட் வந்து மேபி உங்களுக்கு ஸ்பாயிலரா அமையலாம். அதனால நான் வேற விதத்தில் சொல்றேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கெவின் ஃபெய்கி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு 10 out of 10 கொடுப்பேன், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்க்கு 9 out of 10 கொடுப்பேன், அண்ட் டெட்பூல் அண்ட் வுல்வரினுக்கு 8 out of 10 கொடுப்பேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி இந்த படங்கள் வந்து MCU அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் அதை அக்ரி பண்ணிக்கவே மாட்டேன், கண்டிப்பா டினை பண்ணுவேன். ஸோ இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேலே டெப்தா போகணும் அப்படின்னா டெஃபினட்டா ஸ்பாயிலர் ஆயிடும். அதை பத்தி நம்ம டெஃபினட்டா வந்து அப்புறமா ஃபியூச்சர்ல ஒரு ஸ்பாயிலர் டாக்ல பேசலாம். இன்னொரு 1 வாரம் கழிச்சோ இல்ல ஒரு 3 நாட்கள் கழிச்சோ எப்படின்னா பேசலாம். ஸோ ஃபைனலி என்னோட அட்வைஸ் என்ன, இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட அட்வைஸ் கேட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேமியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, தப்பே இல்ல. ஒரு பெரிய கேமியோ ஒன்று இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகாம இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க, டவுட்டே கிடையாது. அதுவே உங்களுக்கு போதுமான ஒரு கேமியோவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஆஸ் ஒரு டெட்பூல் ஃபிலிமா இதை பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டெட்பூல் மூவினா இதுதான். மேபி ஆரிஜினல் மூவியான டெட்பூல் 1 ஒரு மாதிரி பெட்டர் மூவி தான். பட் இது வந்து ஒரு மாதிரி ஈவென்ட் ஃபிலிம். நீங்க வந்து கத்திக்கிட்டே இருப்பீங்க, இல்லைன்னா சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இது ரெண்டுத்துல எதனா ஒன்று தான் நடக்கும் இந்த படம் ஃபுல்லாவே. ஸோ என்னோட ரேட்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூவியோட ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா 9 இல்லைன்னா 9.5 out of 10 கூட கொடுப்பேன். இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்கு, அதை வந்து நான் இப்போ ஓப்பனா சொல்ல முடியாது. அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நான் வந்து ஒரு மேபி ஒரு 6 or 6.5 தான் கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10 வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்துமே சேர்த்து ஒரு ஆவரேஜ் மாதிரி எடுத்து தான் நான் 8 out of 10 அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட்டு தான் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். படம் பார்த்துட்டு அடுத்த நாளே என்னால் லீவ் போட முடியல. லீவ் போடலாம் தான் நினைச்சேன். ஆல்ரெடி அட்டெண்டன்ஸ்ன்றது நக்கிட்டு போயிட்டு இருக்கு. திரும்பி மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் பாரம்பட்சம் பார்த்துட்டு இந்த ரிவ்யூ எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு நல்ல ஒரு ரீச் கிடைச்சது அப்படின்னா
ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் நாளைக்கு அதாவது சண்டே 28 அன்னைக்கு நிறைய காமிகான் அப்டேட்ஸ் வரப்போது மார்வல் ரிலேட்டடா. ஸோ அது எல்லாத்தையுமே மேபி இன்ஸ்டன்டாவே நான் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. லைக் ஏர்லி மார்னிங்கே எழுந்துப்பேன். ஸோ நீங்க காலையில எழுந்து பார்க்கும்போது எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நான் லைனா போஸ்ட் பண்ணியிருப்பேன். இல்லைனா அது ஒரு ஃபுல் ஃபிளெஜ் வீடியோவாகவும் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் கூடிய சீக்கிரம் மேபி நாளைக்கு காலையிலே உங்களை வந்து பார்க்குறேன். See you soon. Bye.